Dear 12th standard students, in exercise number 12.1, sum number 9, second subdivision, ஒரு matrix கொடுத்திருக்காங்க. அதோட style பார்த்தீங்கன்னா all the elements are equal. Determine whether M is closed. இந்த M is closed. First subdivision last video நம்ம போட்டு காட்டியாச்சு. M is closed னு சொல்லிட்டு again அதை repeat பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா existence of identityயும் inverse மட்டும் பார்க்க போறோம் இந்த சம்ல. A very important properties identity and inverse properties. M is closed to subdivision 1 last video நம்ம பண்ணிருக்கோம் அதை பார்த்துக்கலாம் நீங்க. சரி fine. What is meaning of identity? இப்போ இந்த ஃபேமிலில இருந்து நான் ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். Let A is equal to A belongs to M. இந்த ஃபேமிலில இருந்து எடுத்துர்க்கேன். அதனால A கண்டிப்பா என்ன கிடையாது உங்களுக்கு 0 கிடையாது. அது ரியல் நம்பர் கண்டிப்பா என்ன கிடையாது 0 கிடையாது. ரைட்டா? அப்போ implies A is belonging to real number and it's not equal to 0. இங்க இருந்து ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு ஆள் எடுத்துட்டேன். ஐடென்டிட்டி உடைய ரூல் என்ன? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி போடுறதுக்கு என்ன ரூல் நம்ம யூஸ் பண்ண போறோம்? ஐடென்டிட்டியோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. ஐடென்டிட்டியோட ப்ராப்பர்ட்டி சொல்கிறதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த சம் போட முடியும், நமக்கு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண முடியும். அதனால் நானே இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். லெட் E is equal to E belongs to M போடக்கூடாது. இதில் எம்னு இருக்கா எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாமே சேமாக தான் வந்தாகணும். ஏன்னா அந்த மாதிரி தானே இந்த மேட்ரிக்ஸே இருக்குது. பி த ஐடென்டிட்டி எலமெண்ட் நானே எழுதிக்கிறேன், ஆனால் இது ஐடென்டிட்டின்னு எனக்கு தெரியாது. ஆன்சர் வந்தால் தான் தெரியும். பி ஐடென்டிட்டி எலமெண்ட். இது பிலாங்ஸ் டு எம்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது. இது பிலாங்ஸ் டு எம்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இதில் ஐடென்டிட்டி இருக்குதான்னு நான் இன்னும் செக் பண்ணுறேன். இப்போ தான் செக்கிங்கே பண்ணுறேன். லெட் இ பி த ஐடென்டிட்டி எலமெண்ட். ஓகே, ஐடென்டிட்டியோட டெஃபினேஷன் என்னது? பை டெஃபினேஷன் ஐடென்டிட்டியோட டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு மேட்ரிக்ஸையும் ஐடென்டிட்டியும் ஸ்டார் வழியாக சேர்த்தாலோ அல்லது ஐடென்டிட்டியையும் மேட்ரிக்ஸையும் மாற்றி சேர்த்தாலோ உங்களுக்கு மேட்ரிக்ஸே வரணும். இதுதான் ஐடென்டிட்டியோடைய டெஃபினேஷன். ஏ ஸ்டார் இ பண்ணாலும் சரி, இ ஸ்டார் ஏ பண்ணாலும் சரி, என்ன வரணும்? ஏ வரணும். வந்தால் இதுதான் உங்களுக்கு ஐடென்டிட்டியோடைய அர்த்தம். ரைட், ஃபைன். இப்போ ஏ நான் என்னென்னு எடுத்திருக்கேன்? நான் ஏ மேட்ரிக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு எம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது பிலாங்ஸ் டு எம். அதனால் ஏ ஏ ஏ ஏ நான் எழுதிக்கினேன். ஏ ஸ்டார் இ இப்போ நான் பண்ண போகிறது ஏ ஸ்டார் இ மட்டும் தான் பண்ண போகிறேன். நான் ஏ ஸ்டார் இனாலும் ஏஇனாலும் ஒன்று தான். ஏன்னா ஸ்டார்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதை மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறேன். ஏ இன்ட்டு இ இஸ் ஈக்குவல் டு ஏ மட்டும் போட போகிறேன். வாட் இஸ் மை இ மேட்ரிக்ஸ்? இ இ இ இ. அகெயின் வாட் இஸ் மை ஏ மேட்ரிக்ஸ்? ஏ ஏ ஏ ஏ. அவங்களோட டெஃபினேஷன் பிரகாரம் அவங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்களோ அந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணி தான் நான் இந்த சம்மை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹவ் யூஸ்டு த டெஃபினேஷன் கிவன் இன் த ப்ராப்ளம். அப்போது இதுதான் உங்களுக்கு டெஃபினேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி. டெஃபினேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி பை டெஃபினேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி ஏ ஸ்டார் இ இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். இப்போ ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுவோம். ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது ஒரு ஏஇ இது ஒரு ஏஇ, அப்போ 2AE வந்துடும். அகெயின் இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2AE தான் வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2AE தான் வரும். இதுவும் மல்டிப்ளை பண்ணால் 2AE தான் வரும். இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டை கூட ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் எலமெண்ட்டை கூட ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ 2AE இஸ் ஈக்குவல் டு ஏ. ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஈக்குவேட் பண்ணுறேன். நான் இ கண்டுபிடிச்சாகணும்ல. அப்போ இ இஸ் ஈக்குவல் டு ஏ பை 2A. ஏ கேன்சல் பண்ணலாமா? பண்ணலாம். பிகாஸ் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏ 0 கிடையாதுன்னு சொல்லிட்டோம் நம்ம முன்னாடியே. ஏ 0 இல்லை, அதனால் கேன்சல் பண்ணலாம். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 1/2ன்னு வந்திருக்கு. அப்போ நம்மளுடைய ஐடென்டிட்டி எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 1/2. ஏன் சார் இது ஐடென்டிட்டி எலமெண்ட் சொல்கிறீங்கன்னா, பிகாஸ் திஸ் இஸ் அ ரியல் நம்பர் அண்ட் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது ரியல் நம்பராக வந்திருக்குது, 0 வரல. ஒரு நம்பர் ரியல் நம்பராக வந்துட்டு 0 வராமல் 4 ஒரே மாதிரி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது இந்த மேட்ரிக்ஸ் செட்டுக்குள்ளார கண்டிப்பாக இருக்கும். இந்த ஃபேமிலிக்குள்ளார இது இருக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை பிலாங்ஸ் டு எம்னு சொல்லலாம். இந்த பிலாங்ஸ் டு எம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பிலாங்ஸ் டு எம்னு போட்டால் தான் நீங்கள் என்ன எழுதணும்னா ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட்.
அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டின்னு கேட்டிருக்கிறாங்க. இஃப் ஸோ எக்ஸாமின் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. அப்போது ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஃபார் ஸ்டார் அந்த ஆப்ரேஷனுக்கு ஆன் திஸ் மேட்ரிக்ஸ். எந்த மேட்ரிக்ஸில்? எம் என்ற மேட்ரிக்ஸில் இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஐடென்டிட்டி இஸ் a வெரி பிக் ஸ்டோரி. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கான்செப்ட் வந்து ஒரு எலமெண்ட்டையும் ஐடென்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணாலும் மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸே வரும். அந்த ஐடென்டிட்டி யூனிக்காக இருக்கணும். யூனிக்காக இருக்கணும்னா 1/2 1/2 1/2 1/2 எல்லாருமே தமிழ்நாட்டில் யார் +2 எக்ஸாம் எழுதினாலும் எல்லாருக்கும் இந்த ஐடென்டிட்டி தான் வரும். யாருக்கும் வித்தியாசமாக வராது. 1/3 1/3 வரவே வராது. எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் வரணும். யூனிக்காக இருக்கணும் ஐடென்டிட்டி. அப்போ தான் அது எக்ஸிஸ்ட். அப்போ எல்லாருக்குமே 1/2 தான் வரும் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ்க்கு. நெக்ஸ்ட் we are entering into existence of inverse. How to do existence of inverse? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் செய்யறதுக்கு கண்டிப்பாக ஐடென்டிட்டி வேணும். ஐடென்டிட்டி இல்லாமல் இன்வர்ஸ் செய்யவே முடியாது. ஐடென்டிட்டி போட்டால் தான் இன்வர்ஸ் செய்ய முடியும். ஆர்டர் மாற்ற முடியாது. ஐடென்டிட்டி அதுக்கு தான் இங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். முன்னாடியே ஐடென்டிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஐடென்டிட்டி இல்லாமல் இன்வர்ஸ் போட முடியாது. இப்போ ஐடென்டிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஐடென்டிட்டி கிடைச்சா இன்வர்ஸ் ஒரு கால் கிடைக்கலாம். அது கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். லெட் ஒரு இன்வர்ஸ் எடுத்துப்போம். y is equal to y be the inverse of a. இது இன்வர்ஸானு எனக்கு தெரியாது. இது இன்வர்ஸ்னு எடுத்துப்போம். let y be the inverse of this element a. ஐடென்டிட்டி ஒரு குடும்பத்துக்கே ஒன்று தான். ஐடென்டிட்டி ஒரு குடும்பத்துக்கே ஒன்று தான். ஆனால் இன்வர்ஸ் ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒன்று. இன்வர்ஸ் ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒன்று. ஏன்னு ஒரு செட் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு இன்வர்ஸ் வரும். பின்னு வேறு ஒரு செட் எடுத்திங்கன்னா அதுக்கு வேறு இன்வர்ஸ் வரும். சின்னு ஒரு செட் எடுத்திங்கன்னா அதுக்கு வேறு இன்வர்ஸ் வரும். ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இன்வர்ஸ் இருக்கும். அப்போது இன்வர்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இஸ் யூனிக். ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இன்வர்ஸ் வரணும்னா அந்த எலமெண்ட்டோட இன்வர்ஸ் யூனிக்னு சொல்லுவாங்க. ரைட். இன்வர்ஸோட டெஃபினேஷன் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த செம்மை. பை டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க? ஒரு மேட்ரிக்ஸையும் அதோடைய இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலோ அல்லது இன்வர்ஸையும் மேட்ரிக்ஸையும் ஸ்டார் பண்ணாலோ உங்களுக்கு ஐடென்டிட்டி வரும் அப்படின்றது தான் ரூல். இங்கே நான் இன்வர்ஸை தான் இதுன்னு எடுத்திருக்கேன். ஏ இன்வர்ஸை தான் நான் ஒய் மாதிரி எடுத்திருக்கேன். ரைட்டா? இப்போ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் பண்ணாலும் சரி, ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ பண்ணாலும் சரி, நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும்? இ வரணும். இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ். இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த ரூல் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் ஏ ஸ்டார் என்னோடய இன்வர்ஸை நான் ஒய்னு சிம்பிள் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஏ இன்ட்டு ஒய் போட்டால் எனக்கு என்ன வரணும்? இ வரணும். ஏ இன்ட்டு ஒய்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் சொல்லிக்கிறாங்க, அதனால் இன்ட்டு போட்டுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு இ. இப்போ ஏ மேட்ரிக்ஸ்னால் தோருக்கு பாருங்கள் நம்மக்கிட்ட ஏ ஒய் மேட்ரிக்ஸ்னால் என்ன போட்டிருக்கிறீங்க? 4y ஒய் இஸ் ஈக்குவல் டு இ மேட்ரிக்ஸ் நமக்கு தேவைப்படும். ஐடென்டிட்டிலாம் போடவே முடியாது. 1/2 இப்போ ரோ இன்ட்டு காலம் போட்டிங்கன்னா 2ay வரும். அதே மாதிரி இங்கேயும் 2ay வரும். 2ay வரும் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்னா உங்களுக்கு இம்ப்ளாய்ஸ் 2ay இஸ் ஈக்குவல் டு 1/2y தானே கண்டுபிடிக்கணும். y இஸ் ஈக்குவல் டு 1/2 அனுப்பினீங்கன்னா 4a. இதுதான் என்னுடைய y. அப்போ என்னுடைய இன்வர்ஸ் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலில் தானே எழுதிருக்கிறீங்க. அப்போது y இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு yக்கு பதில் நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் 1/4a. இது கண்டிப்பாக ரியல் நம்பராக தான் இருக்கும். ஏன்னா a நாட் ஈக்குவல் டு 0. a ஈக்குவல் டு 0 வந்தால் தான் பிரச்சனை வரும். நம்ம ஃபஸ்ட்டே டிக்ளேர் பண்ணிட்டோம் a இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால் இங்கே தைரியமாக நீங்கள் என்ன போடலான்னா பிலாங்ஸ் டு m. பிகாஸ் நீங்கள் இங்கே எழுதினோம் 1/4a பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0. 1/4a பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0. அப்போது லாஸ்ட்டாக நம்ம என்ன டிக்ளேர் பண்ண போகிறோன்னா இன்வர்ஸ் ஆஃப் a இஸ் y. இதுதான் இன்வர்ஸ். அப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் உங்களுக்கு எந்த ஆப்ரேஷனில் ஃபார் ஸ்டார் ஆன் எம்னு சொல்லிட்டு ஃபைனலாக டிக்ளேர் பண்ண போகிறோம். இப்போ வாட் இஸ் மை ஃபைனல் ரிசல்ட்? இன்வர்ஸ் ஆஃப் a இஸ் y.
எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் எழுத போகிறேன் நான். லாஸ்ட்டாக இன்வர்ஸ் ஆஃப் A is y is equal to 1 by 4a 1 by 4a 1 by 4a 1 by 4a belongs to m. இதான் ஃபைனல் ஆன்சர். அப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன முடிச்சுட்டு போகிறேன்னா, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஸ்டார் ஆன் செட்டு எம் சொல்லிட்டு ஆன்சர் எழுதி நீங்கள் டிக்ளேர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.